Hi friends, welcome back to நம்ம சேனல். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அர்ஜெண்டாக தூத்துக்குடிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஸோ அங்கேருந்து மதுரை போகணும் அப்படின்னு சொல்லி காலையிலே கார் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து ஹைவேல ஒரு 90ல் போகிறப்பவே எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஏதோ வித்தியாசமாக இருக்க அப்படின்னு யோசித்தா அப்போ தான் நினச்சேன் ஏர் செக் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு. இத்தனைக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் டேங்க் ஃபில் பண்ணேன். அப்போ கூட எனக்கு ஏர் செக் பண்ணணும்னு தோணலை, ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கறனால அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஹைவேல போயிட்டு இருக்கிறப்ப ஸ்டீரிங் லைட்டாக கண்ட்ரோல் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கார் போகிறதுமே ரொம்ப மைல்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம், அதாவது ரொம்ப லோடு ஏற்றிட்டு போனேன் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. என்ன மிதிச்சாலும் அந்தளவுக்கு தம் இல்லாத மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன். சரி ஒருவேளை ஏர் கம்மியாக இருக்கும், அடுத்து வர்ற பல்கில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஏற்கனவே அர்ஜென்ட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 130 வரைக்கும் ஏற்றினேன். ஸோ ஏற்றுறப்ப பார்த்தீங்கன்னா காரோட சவுண்டே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து வேற எது ப்ராப்ளமா அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்பீட் வந்து கம்மி பண்ணிட்டேன், ஒரு 90 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டீரிங் வேறு எனக்கு லைட்டாக கண்ட்ரோல் ரொம்ப மைனூட்டாக தான் மிஸ் ஆனதுனால நான் என்ன பண்ணேன், அடுத்து வர்ற பெட்ரோல் பங்கில் ஏர் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள கோயில்பட்டி வந்துச்சு. சரி கோயில்பட்டி சிட்டிலேருந்து வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹைவேல ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டிட்டு பார்த்தா வீலில் வந்து ஒரு ஏர் இல்லை. ஸோ பேக்கில் ரியரில் வந்து லெஃப்ட் சைடு வீலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஏரே இல்லை. அப்போ தான் நினச்சேன், ஆகா அங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம பஞ்சரில் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வீலை பார்த்தீங்கன்னா அந்த ரிம்மு வந்து அந்த வீலில் அழுத்துனதில் ஒரு பெரிய ரவுண்டு வந்து நல்லா அப்படியே பதிஞ்சு லைட்டாக த்ரெட்டு கூட வெளியே வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பமே தெரியும் சரி இனி டயர் வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு. சரி எதுக்கும் அப்படியே ஏர் ஃபில் பண்ணி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு ஓட்டுறேன். அதுக்கடுத்து காரோட கண்ட்ரோலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்ப காற்று இறங்கிடுச்சு. சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்டெப்னி போட்டு போயிட்டு வந்துட்டோம். இப்போ கார் டயரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4600 4700 வரைக்கும் சொல்லிடுறாங்க. ஸோ என்னென்னா நீங்கள் எப்போ ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் அவுட்டரில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் அவுட்டரில் போகிறதா இருந்தாலும் சரி, தயவுசெய்து காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 விலையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டா நல்லது. இன்னொன்று என்னென்னா, என்னோடய கார் வந்து 2022 மாடல், இதில் வந்து TPMS இல்லை. பட் இப்போ வர்ற ஹுண்டாய் ஆரால பார்த்தீங்கன்னா TPMS கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நினச்சிருக்கோன்னா அடுத்து வந்து ஒரு TPMS கேட்ஜெட் வந்து சின்னதாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ உங்கள் காரில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக இறக்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு TPMS ஆப்ஷன் இருக்கும். அதனால் நீங்கள் வீல் செக் பண்ண வேண்டாம். ஸோ அதை பார்த்துட்டே நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம், அது பெட்டர். பட் TPMS இல்லை அப்படின்னா தயவுசெய்து ஒரு 50 கிலோமீட்டர் நீங்கள் போகிறதா இருந்தாலும் நீங்கள் கார் டயரை வந்து எப்போவுமே ஏர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளஸ்ட்.